ஓ மனிதனே, நான் உன்னை வெறும் மண்ணிலிருந்து படைத்தேன். ஆனால் உன்னுள் என் ஆவியை ஊதினேன். அதனால்தான் நீ சிந்திக்கிறாய், காதலிக்கிறாய், உணர்கிறாய். நீ ஒரு சாதாரண படைப்பு அல்ல. என் அன்பின் சாட்சியாய் நீ பிறந்தவன். ஆனால் மனிதனே, நீ உலக இன்பத்தை நித்தியமாக நினைத்து ஓடுகிறாய். ஒரு நாள் இது எல்லாம் மாயம் என்பதை மறந்து விடுகிறாய். உன் செல்வம், உன் உடைமை, உன் பெருமை எல்லாம் உன் கல்லறைக்கு பின் உன்னை விட்டு போகும். ஆனால் உன் நன்மை செயல்கள் மட்டும்தான் உன்னுடன் வரும். நான் உனக்கு கொடுத்த காலம் ஒரு சோதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. நீ இன்று என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து நாளை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ துன்பத்தில் அழும்போது நான் உன் கண்ணீரை அறியாமல் இருப்பேன் என்று நினைக்காதே. நீ சொல்வதற்கு முன்பே உன் இதயத்தின் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பேன். ஏனெனில் அந்த மௌனமே உன் ஆத்துமாவை பலப்படுத்தும் மருந்து. மனிதனே, நினைவில் கொள், நீ பிறந்தது துன்பத்திற்காக அல்ல, ஆனால் சோதனையில் உன் நம்பிக்கையை நிரூபிக்க. நான் உனக்கு பாதை காட்டுகிறேன், ஆனால் தேர்வு உன்னுடையது. நீ நன்மையின் வழியில் நடப்பாயா, அல்லது உலகத்தின் ஒளியில் மூழ்கி இருளை தேர்வாயா? நான் உனக்கு இதயத்தை தந்தேன், அன்பு செலுத்துவதற்காக, வெறுப்பதற்காக அல்ல. நான் உனக்கு நாவை தந்தேன், நன்மையை பேசுவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக அல்ல. நான் உனக்கு கைகளை தந்தேன், உதவுவதற்காக, அழிப்பதற்காக அல்ல. இந்த வரங்களை நீ நினைவில் வைத்தால் உன் வாழ்க்கை பரம வெற்றியாகும். ஓ என் அடியாரே, சிலர் உன்னை விட்டு போவார்கள், சிலர் உன்னை மறந்து விடுவார்கள். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என் மீது நம்பிக்கை வைப்பாயானால் கடலில் வழி காண்பேன், இருளில் ஒளி தருவேன்.